இன்னைக்கு திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஆதரவாக அவங்களோட மகனை தாண்டி தேமுதிக தொண்டன்ற கடமையும் பொறுப்பும் எனக்கு இருக்கு. அந்த பொறுப்பு தான் எனக்கு முன்னாடி இருக்க லட்சக்கணக்கான மக்களுக்கும் இருக்கு. இன்னைக்கு அரசியலுக்கு தான் சம்பாதிக்கணும் எவ்வளவோ சொல்றாங்க. ஒவ்வொரு தேர்தலையுமே தேமுதிக பேரம் பேசுது. என்ன பேரம் பேசுச்சு? ஓபன் சேலஞ்ச். நான் முன்னாடி இப்பயும் சொல்றேன், இத்தனை லட்சம் தேமுதிக தொண்டர்கள் இன்னைக்கும் நான் சொல்றேன். ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில இருந்து டெல்லி வரைக்கும் எல்லாரும் நியூஸ் சேனல்ல பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாருக்குமே தெரியணும் என்ன பேரம் பேசணும். ஓபன் சேலஞ்ச். 2005க்கு முன்னாடி கேப்டனுக்கு என்ன சொத்து இருந்தது, இன்னைக்கு கேப்டன் குடும்பத்துக்கு என்ன சொத்து இருக்கு, நான் ஓபனா நான் சேலஞ்ச் பண்றேன். தயாரா? கண்ட ஈன பயலுங்க பேரம் பொட்டின்றீங்களே, யாரா நீங்களா? யாரு? கேப்டன் கால் நெகத்துக்கு தூஸ் ஆவீங்களா நீங்களா? இலவசமா கல்லூரி கேப்டன் கட்டி கொடுத்தாரு. இன்னைக்கு கல்லூரி நம்ம கிட்ட இருக்கா? கேப்டன் டிவி ஆரம்பிச்சாங்க, கேப்டன் டிவி நம்ம கிட்ட இருக்கா? 2012 சண்முக பாண்டியன் படம் நடிக்க வந்தான். 12 வருஷமா 4 படம். ரெட் ஜெயிண்ட் மாதிரி நம்ம கிட்ட ப்ரொடக்ஷன் கம்பெனி இருக்கா? என்ன இருக்கு? நீங்க இருக்கீங்க. நீங்க இருக்கீங்க. வேற எதுக்கும் பயம் இல்ல. கேப்டன் மோதிரம் என்கிட்ட இருக்கு. இதுக்காக பேரம்னா 2016 இருந்து 2025 வரைக்கும் ஒரே ஒரு ஃபோர்ட் எண்டேவர் தான், ஒரே ஒரு இனோவா தான். ஓபன் சேலஞ்ச். இன்னைக்கு எத்தனையோ நடிகர் எத்தனையோ வீடு வச்சிருக்காங்க. கேப்டன் கஷ்டப்பட்டு ஒரு வீடு கட்டி அந்த வீட்டுக்குள்ள குடியேறணும் இது வரைக்கும் போக முடிஞ்சதா? அதே சாலிகிராம் 54 கண்டமால் தெருல இன்னைக்கும் நாங்க இருக்கிறோம். இதுக்காக நாங்க ஒரு துளியாச்சு கஷ்டப்பட்டிருப்போமா? சரி, நம்ம கிட்ட விட்டதெல்லாம் போயிருச்சேன்னு. கேப்டனோட ரத்தம் இன்னும் இந்த விஜய பிரபாகர் சண்முக பாண்டியனுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. இன்று போய் நாளை வா. முடியாது என்பது முட்டாளுக்கு சொந்தமானது, முடியும் என்பது அறிவாளிக்கு சொந்தமானது கேப்டன் சொல்லியிருக்கிறார். இதுக்கெல்லாம் பயந்தா அரசியல் பண்ண முடியாது ப்ரோ, தம்பிங்களா. இதுக்கெல்லாம் பயந்தா கட்சி நடத்த முடியாது. ஒவ்வொரு இடத்துலயுமே தேமுதிக ஒண்ணுமே இல்லைன்னா, ஆனா முதல்ல குறை சொல்றது தேமுதிக மேலதான். தேமுதிக இல்லைன்னா எதுக்கு நல்லது கெட்டது எதுக்கு பேசுறீங்க? பேசாதீங்க. தேமுதிக கட்சி இல்லைன்னா நல்லது கெட்டது ரெண்டுமே பேசாதீங்க. எதுக்கு குறைய மட்டும் சொல்றீங்க? இன்னைக்கு ஒரு டிவி சேனல்ல பேர் சொல்ல விரும்பல பாக்குறேன். அடுத்த தலைவர்கள் யார் அப்படின்ட்டு உதயநிதி அண்ணனை போடுறாங்க, அண்ணாமலை அண்ணனை போடுறாங்க, சீமான் அண்ணனை போடுறாங்க, விஜய் அண்ணனை போடுறாங்க. சந்தோஷம், வாழ்த்துக்கள், வரவேற்கிறோம். விஜய பிரபாகரனை போடல. ஏன் இதைங்க நான் பேசுறேன்னா, ஏன் போட்டோ போடலன்னு கேட்கல. இன்னைக்கு அரசாங்க ஊழியர்கள் அவங்களோட உரிமைக்காக போராடுறாங்களே. இன்னைக்கு நீங்க ஆட்சியை தக்க வைக்கணும், நீங்க ஆட்சிக்காக நீங்க போராடுறீங்களே. ஆளுங்கட்சி மீண்டும் ஆட்சிக்காக எல்லாரும் மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் போராடுறீங்களே. இன்னைக்கு ஒரு கிரிக்கெட் பிளேயர் சரியான டேலண்ட் இல்லைன்னா இன்னைக்கு எல்லாருமே வருத்தப்படுறோம்ல, சே இந்த பிளேயர் இவ்வளவு நல்லா ஆடுறாரு வர முடியலன்ட்டு. நீங்க போட்ட பதவியில உதயநிதி ஸ்டாலின் அண்ணனை தவிர்த்து மீது யாரும் நான் வாங்கின வாக்குகள் பக்கத்துல கூட யாரும் வரல. இதை ஏன் இப்ப சொல்றேன்னா, இது மக்கள் உரிமை மீட்பு மாநாடு. நானும் இந்த தமிழ்நாட்டில் ஒரு மக்கள்னா ஒரு நபர். இந்த நபருக்கு ஒரு மேடை, ஒரு மைக்கு கிடைச்சிருக்கு. தமிழ்நாட்டு மக்களுமே இதே ஒரு கேள்வியாக நான் வைக்கிறேன். என்ன விஜய பிரபாகர் போட்டோ, தேமுதிக போட்டோ போயிட்டா பீனிக்ஸ் பர்மார் வந்து பயம்னா பயம் சொல்லுங்க. கேப்டன் சொல்ல இருட்டை மறைக்கலாம், ஆனா சூரியனை மறைக்க முடியாது. இது கேப்டனோட கட்சி. எதிர் நீச்சல் போட்டே வளர்ந்த கட்சி இந்த கட்சி.
அதே மாதிரி நம்ம நிர்வாகிகள் எல்லாருமே வந்து குரு பூஜையை பத்தி பேசிட்டே இருந்தாங்க. யாரோ பேசினா, அதை நான் யாருன்னு கூட பார்க்கல. எதுக்கு நம்ம கண்ட இவனுங்களா நம்ம பதில் சொல்லிட்டு, யார் இவனுங்களா? குரு, மாதா பிதா குரு. எனக்கு பிதா, உங்களுக்கு கேப்டன், குரு பிதா மாதா. அதுதானே குரு பூஜை. குரு பூஜைனா இருள் நீக்குதல் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. இருள் நீக்குதல்னா இருட்டை மறைச்சி ஒரு ஒளியை ஏற்றணும், ஒரு பிரைட்னஸ் வரணும். அதுதான் நம்ம கட்சி கொடியிலையும் இருக்கு. கருப்பை சுத்தி ஒரு ஜோதி இருக்கு. கேப்டனை வந்து இருட்டுல கேப்டன் 2023 டிசம்பர் 28 பூமிக்குள்ள போய் பல லட்சம் தொண்டர்களை மனசுல விதைச்சிருக்காங்க. கேப்டன் எங்கேயும் போகல. நம்ம எல்லார் வாழ்க்கையும் ஒரு ஒளியாக இன்னைக்கு இருக்கிறார். நிச்சயமாக நமக்கான காலம் இருக்கு. கூட்டணி முடிவு உங்களே மாதிரி நானும் காத்துட்டு இருக்கேன். அம்மா பையன் வேறு, அது வேறு. ஆனா கட்சி என்பது வேறு. இங்க நான் இளைஞரணி செயல ஒரு தொண்டன், உங்களே மாதிரி நானும் காத்துட்டு இருக்கிறேன். கூட்டணி எதுவாக இருந்தாலும் நம்ம ஒன்றுபட்டு செயல்படணும். ஏன்னா நம்ம கூட இந்த துரோகத்தை பார்த்துட்டோம். இனி கூட இருக்க விசுவாசத்தை நம்ம எல்லாரும் பார்ப்போம். நம்ம கூட இருக்க விசுவாசத்தை எல்லாருமே பார்ப்போம். இன்னைக்கு நம்ம திருமதி பிரேமலதா விஜயகாந்த் பொதுச்செயலர் என்ன சொல்றாரும் கண்ணை மூடிட்டு வேலை பார்ப்போம். ஏன்னா இவங்க எல்லாருமே பேசுறது வெற்றி, எத்தனை எம்எல்ஏ, இதைத்தான் பேசுறாங்க. மக்களுக்கு நல்லது பண்றது யாரும் பேச மாட்டேங்கிறாங்க. இன்னைக்கு நம்ம பக்கம் எம்எல்ஏக்கள் வந்து உள்ள போனாதான் இன்னைக்கு நம்ம போய் நமக்கான தேவையை கேட்க முடியும். ஏன்னா இவங்க மாறி மாறி இவங்களே உள்ள இருந்துட்டு உண்மை வெளியே வர. தேமுதிக மாதிரி முரசு சின்னம் உள்ள போனாதான் நமக்கான காலம், நமக்கான வெற்றி வரும். ஏன்னா அவ்வளோ திறமையான ஆளுகள் நமக்குள்ள இருக்காம கண்டிப்பாக நம்மளால ஜெயிக்க முடியும். இன்னைக்கு வந்து ஒரு சின்ன ஒரு விஷயம். இன்னைக்கு காலையில் விருதுகேஸ்வர் கோயிலுக்கு போயிருந்தேன். இன்னைக்கு வந்து 2 இடத்துல வந்து சூரத் எங்க அம்மா வந்து உடைச்சாங்க. சரி, நாங்களும் பார்த்தோம் இப்படி எப்படியா உடையணும். ஓங்கி ஒரு அடி கரெக்டா 2ஆ பொழந்தது. திரும்பியும் ஓங்கி ஒரு அடி இன்னொரு இடத்துக்கு கரெக்டா 2ஆ பொழந்தது. சரிக்கு சமமா பொழந்தது அந்த தேங்காய். இதுல இருந்து என்ன தெரியுது? 2 பேருக்குமே தேமுதிகவின் தேவையின் சேவை வேணும். 2 பெரிய கட்சிக்கும் தேமுதிகவோட சேவையும் தேவையும் வேணும். இன்னைக்கு நீங்க என்ன சீட்டு கொடுப்பீங்க என்ன அதெல்லாம் சுதீஷ் மாமா தலைமை பார்த்துக்கோ. அது 20, 30, 40 எது இருந்தாலும் அது தலைமை பார்த்துக்கிட்டோம். ஆனா அந்த எத்தனை சீட்டு நீங்க கொடுக்குறீங்களோ அத்தனை சீட்டு தான் உங்களை ஆட்சியில் உட்கார வைக்கும். அதை மறந்துடாதீங்க. எத்தனை கட்சி சேருது மெகா கூட்டணி இல்ல. தேமுதிக எங்க சேருதோ அதுதான் மெகா கூட்டணி, அதுதான் வலிமையான கூட்டணி. இதை நான் வந்து ஆணவத்திலே திமிர்லிய பேச நினைக்காதீங்க. உண்மையை உறக்க சொல்லணும். அது தேமுதிக தொண்டனால மட்டும்தான் முடியும். கடைசி ஒன்னே ஒண்ணு, இந்த ஜனநாயகன் படம் ரிலீஸ் பிரச்சனை போயிட்டு இருக்கு. விஜய் அண்ணனுக்கு அவரோட தம்பியா உங்க அண்ணனோட மகனா ஒரு சின்ன ஒரு அட்வைஸ். ஏன்னா அரசியல நான் மூத்தவர், நீங்களே என்கிட்ட சொன்னீங்க. அண்ணா ஒரு சின்ன அட்வைஸ். இன்னைக்கு காங்கிரஸ் என்ற கட்சி அவங்க கூட்டணியில் அவங்க பேரத்தை பேசுறதுக்காக உங்க படத்தை சப்போர்ட் பண்றாதீங்க, நம்பிராதீங்க. அதை வந்து தூண்டியில போடுற மாதிரி மீன் மாட்டிக்காதீங்க. நீங்க நல்லா வரணும். ஒரு சின்ன அட்வைஸ் அதுதான். ஏன்னா அவங்க என்ன பண்ணாங்கன்னு விருதுநகர்ல எனக்கு தெரியும். அவங்கள நம்பிராதீங்க. உங்க படம் சினிமா துறையோட சேருங்க. அவங்க சப்போர்ட் பண்றாங்க ஆஹாவும் நம்பி உங்க கூட கூட்டணி வர மாதிரி வந்து அங்க பேரத்தை உசுப்பி அங்கதான் இருப்பாங்க, எங்கேயோ அவங்க போக மாட்டாங்க. அதனால விஜய் ஒரு சின்ன அட்வைஸ் இது. பிடிச்சிருந்தா ஏத்துக்கோங்க, பிடிக்காதையும் ஏத்திக்கோங்க. நல்லதுக்கு நான் சொல்றேன். அதுதான். அதனால வரவேற்பு கொடுத்த அனைத்து கட்சி நிர்வாகிகள், சிவகுழந்தான, உமானத்தான, கடலூர் மாவட்ட அனைத்து நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் என்னோட நன்றிகளை நான் சொல்லிக்கிறேன். வரண பவானி நம்மளை காப்பாத, மழை வராது. அனைவரும்
மாநாடு முடிஞ்சு எல்லாரும் பத்திரமா ஊருக்கு போய் சேரணும். இப்ப சமீபமா நீங்க பாத்தீங்கன்னா எல்லா கட்சி தலைவர்களுமே இது சொல்றாங்க. இது அவங்க அரசியலுக்கு சொல்றாங்க. ஆனா நம்ம கேப்டனோட வளர்ப்பு மனப்பூர்வமா நான் சொல்றேன். பத்திரமா எல்லாரும் வீடு போய் சேரணும். டிரைவர், வண்டி ஓட்டுற டிரைவர் ஃபுல்லா சாப்பிடாதீங்க. போய் அவங்களை இறக்கி விட்டு டபுள் மீல்ஸ் கூட உரிமையா கேளுங்க. ஆனா பத்திரமா எல்லாருமே வீடு போய் சேர்க்கணும் என்று கூறி வரவேற்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றிகளும் சொல்லி விடை பெறுகிறேன். மீண்டும் ஒரு மிகப்பெரிய ஒரு மாநாடு 2026 நம்ம போராட்டம் வெற்றி. நம்ம எல்லாருமே ஒன்றுபட்டு செயல்பட செஞ்சிடலாமா? கேட்கல அண்ணி என்ன சொன்னாலும் அதுக்கு கட்டுப்பட்டு வேலை பார்க்கலாமா? கேட்கல. கேப்டன் பேர் சொல்லி முடிச்சிடலாமா? கேப்டன், கேப்டன், கேப்டன். தேமுதிக, தேமுதிக, தேமுதிக. அந்நியார், அந்நியார், அந்நியார். கேட்பது என் உரிமை, கொடுப்பது உங்க கடமை. திரும்பியும் சொல்றேன், கேட்பது என் உரிமை, கொடுப்பது என் கடமை. கூடி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.